सर्वलक्ष्मी श्री अष्टलक्ष्मी नारायण आलयम श्री महालक्ष्मी अम्मा देवस्थाனம் ஃபவுண்டராக இருக்கேன். நான் வந்து போன பிரிவில் என்னவா இருக்கீங்க, இப்போ என்ன உங்களுக்கு நடந்துருக்கு, என்ன செய்யணும்னு பரிகாரம் சொல்ல பாக்கியத்தை எனக்கு பெருமாள் லக்ஷ்மி நாராயணன் அருள் பண்ணியிருக்காரு. அதை சொல்லி தான் நீ இந்த கோயில் கட்டணும்னு எனக்கு சொன்னார். அதே மாதிரி நான் அதை சொல்லி வந்த காசில் தான் அவரை பற்றி அஷ்டலக்ஷ்மி ஆர்கெஸ்ட்ரா மெடிடேஷன் எடுத்து வந்த காசில் தான் இந்த கோயிலை கட்டினேன். அந்த பெரும்பாகியத்தை எனக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி அந்த பூஜைகள் பண்ணப்போ மீது மாவது இதில் தான் போடுவேன். செஞ்சவங்க எல்லாரும் நல்லா வந்துட்டாங்க. நீங்களும் என் கூட துணையாக இருந்து எல்லாம் செய்து தராங்க. ஏன்னா நல்லா ஆனதுனால அவங்க என் அம்மாவை லட்சுமியும் கொண்டாடுறாங்க. இன்னைக்கு நான் கும்பகோணம் வந்திருக்கேன். எல்லா சாமிகளும் நான் கும்பிட்டேன். சரி ஒன்றும் டைம் இருக்க யாராவது பார்க்கணும், ஏதாவது கோயில் போகலான்னு இங்கே இருக்காதுங்க. நீங்கள் இருக்கிறதா கேள்விப்பட்டு இங்கே வாங்கணும் அப்படின்னா சரின்னு வந்தேன். இங்கே வந்த பிறகு உங்களுடைய ஆறா, உங்களுடைய தேஜஸ், உங்களுடைய ஆத்ம பரிமாணம் பார்த்துட்டு எனக்கு யாராருக்கோ ஆத்மாவாதி சொல்கிறோமே, உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு ஆசை. எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களை மாதிரி இருக்கிறவங்க வாயாலையும் கேட்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? தாய்க்கு குழந்தை ஒரு பழுத்து கூட்டினாங்க. அது மாதிரி பிறவியிலிருந்து நீங்கள் சப்த ரிஷி யோகம் பெற்றவர். ஏழு ரிஷிகளுடைய மகா சக்திகளை உள்வாங்கி அதை வெளிப்படுத்தக்கூடிய மகா, உங்களை ஒருத்தரை வணங்கினா 7 சப்த ரிஷிகளை வணங்கின அளவுக்கு உள்ள மகாசக்தி உள்ள இருக்கு. நீங்கள் உங்ககிட்ட நீர் ஒன்றும் செய்யாது, அதனால நீங்கள் தண்ணி குடிக்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கு உடம்புல தண்ணி குடிக்க மாட்டீங்க. உங்கள் உடம்புல இருந்து தண்ணியும் வராது. நெருப்புல எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காருவீங்க. நெருப்பு சார்ந்த உங்கள் பக்கத்தில் எந்த பொருள் இருந்தாலும் அது எரியாது. ஆகாசம் மந்திரம், நீங்கள் என்ன மந்திரம் சொன்னாலும் குழந்தை பிறக்கும், உங்களுக்கு கல்யாணம் ஆகும், உங்களுக்கு இதை சொல்லு, இதை பண்ணு அப்படின்னா அது ஆகாஷம், அந்த வேலை நடக்கும். உபாசம், நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, ஆகாரம் எடுக்க மாட்டீங்க, சோறு சாப்பிட மாட்டீங்க. உங்களுக்கு சட்னி உப்புமாலாம்